இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, தவக்காலத்தில் முதல் ஞாயிறு. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 1-11. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு ஆண்டவர் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அன்பானவர்களே, இதில் பாலை நிலத்திற்கு சோதிக்கப்படும்படி தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் என்பது மிக முக்கியமான வரி. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வருகின்றன, நாம் எத்தனை சோதனைகளில் விழுந்து போகிறோம். காரணம் என்ன? தூய ஆவியானவர் நம்மிடம் இல்லை, அல்லது தூய ஆவியானவர் நம்மிலே இருப்பதை நாம் உணர்ந்து செயல்படவில்லை. அந்த விழிப்புணர்வோடு நாம் வாழ்வதில்லை. தூய ஆவியால் வழிநடத்தப்பட்ட இயேசு அவர் எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். சோதிக்கப்பட்ட வேளையில் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறார். இறை வார்த்தை வாழ்வு தருகிறது. சாத்தானால் நிற்க முடியாது. அடுத்து இன்னொரு சோதனை. சாத்தானால் அடுத்த வார்த்தையும் தாங்க முடியாது. மற்றும் ஒரு சோதனை. சாத்தானால் அங்கே தலை காட்ட முடியாது, ஓடிவிடுகிறான். நமக்கு அற்புதமான ஒரு பாடம், ஒரு எடுத்துக்காட்டு இயேசு செய்கிறார். நமக்கு சோதனைகள் வரும். சாத்தானிடமிருந்து இந்த உலக இன்பங்களை பற்றிய சோதனைகள் வரும். உலக ஆதாயங்கள் பற்றிய, செல்வத்தை பற்றிய சோதனைகள் வரும். செல்வாக்கில், அதிகாரத்தில், பதவியில், புகழில், பெயரில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற சோதனைகள் வரும். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்லுகிறார் பாருங்கள், அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். சோதனைகளை வெல்லுவதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய கருத்து என்ன, மனநிலை என்ன? ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நான் பணிந்து நிற்பேன். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறேன். பாவியாகிய என் மீது நீர் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீர் என்றால், என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி எனக்காக உம்முடைய ஒரே மகனை சிலுவையில் கொலை செய்யப்படும்படி அனுமதிக்க முன்வந்தாரே, தன்னையே ஒப்பு கொடுத்தாரே. அவர் சிந்திய இரத்தத்தின் பொருட்டு, அவர் ஒப்பு கொடுத்த உயிரின் பொருட்டு நான் வாழ்வை பெற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்றும் உமக்கு உரியவனாக வாழ வேண்டும். உமக்கு மட்டுமே நான் பணிபுரிய வேண்டும். உம்மை மகிமைப்படுத்தியவாறு என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் எண்ணங்களும் கூட அமைய வேண்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.